வாழ கிறிஸ்து தம்மை அளித்தார், நாம் பயணிக்க நல்லதோர் வழியானார். நாம் வாழ கிறிஸ்து தம்மை அளித்தார், நாம் பயணிக்க நல்லதோர் வழியானார். பயணத்தில் நமக்கெல்லாம் விளக்கானார், பயணத்தில் நமக்கெல்லாம் விளக்கானார். தம் தாயை திரு அவையின் தாயாய் தந்தார். திருச்சபையோரே வாருங்கள், திருச்சபை அங்கங்கள் கூடுங்கள். திருச்சபையோரே வாருங்கள், திருச்சபை அங்கங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபையானது புனித கன்னிமரியாளை திரு அவையின் அன்னையாக, திரு அவையின் அன்னை என்று சொல்கிற போது நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக, கன்னிமரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, இறைவனின் தாய் மட்டுமல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் திருச்சபையின் கோட்பாடுகளோடு இணைத்து நாம் இன்று திரு அவையின் அன்னை என்று சொல்லி கன்னிமரியாளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். மனித குலத்திற்கு மீட்புக்காக மனித குலத்தை அர்ப்பணிக்கப்பட்ட அன்னையாக நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக இருந்து கன்னிமரியாள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை எந்நாளும் காத்து நமக்காக பரிந்து பேசி நமக்கு இறைவனிடமிருந்து எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இத்தரப்பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் சொல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினாரே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் பலம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தம் அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும்
அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 15 முடிய மற்றும் 20. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிடு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் காலை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றான். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, இன்மாவேந்தன் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, இன்மாவேந்தன் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைத்து நினைத்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை களைந்தார், என் தேவன் அவரை நினைத்து நினைத்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தன் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. சொல்லி மாறாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே.
என்பதால் அதை போற்றி போற்றி பாடுதே கொண்டாடுதே பாடுதே கொண்டாடுதே மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே இன்மாவேந்தன் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே இன்மாவேந்தன் அவரை எண்ணி ஏற்றி பாடுதே இந்த ஏழையை நினைந்தார் என் தாழ்நிலை களைந்தார் என் மீட்பரவரை நினைத்து நினைத்து நெஞ்சம் மகிழதே இந்த ஏழையை நினைந்தார் என் தாழ்நிலை களைந்தார் என் தேவனவரை நினைத்து நினைத்து நெஞ்சம் மகிழதே மனசெல்லாம் 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 ஆண்டவரை போற்றி பாடுதே இன்மாவேந்தன் அவரை எண்ணி ஏத்தி பாடுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய கன்னிமரியே பெருமகிழ்வு கொண்டவர் நீ புகழ் அனைத்திற்கும் தகுதி பெற்றவரும் நீ ஏனெனில் நீதியின் ஆதவனாம் நம் இறைவன் கிறிஸ்து உன்னிடம் இருந்து உதயமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற நம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது அன்னை மரியாளை திரு அவையின் அன்னை என்று சொல்லி மனித குலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அன்னையாக கன்னிமரியாளை திருச்சபை நமக்கு கொடுத்து கொண்டாடக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபை அழகிய திருப்பெயரிலும் சிறப்பான ஒரு பெயரை கன்னிமரியாளுக்கு, மரியா திருச்சபையின் தாய் அன்னை என்று சொல்லி நம்மை கொண்டாட அழைக்கின்றது என்றால், கன்னிமரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆன்மீக அன்னையாக இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை அடியிலே இயேசுவின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, இயேசுவின் தாயாக இருந்து தன்னுடைய கடைசி காலத்தில் அல்லது கடைசி நிமிடத்தில் தன்னுடைய அன்பு சீடரிடத்திலே, யோவானிடத்திலே,
இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைக்கக்கூடிய அந்த நிகழ்வை நற்செய்தியின் பகுதியாக வாசிக்க கேட்டோம். அம்மா, இதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்திலும், தன்னுடைய சீடரிடத்திலே இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய சீடரிடத்திலே தன்னுடைய தாயை ஒப்படைக்கப்பட்ட அந்த நொடியில் இருந்தே மரியா திருச்சபையினுடைய தாயாக மாறக்கூடியவளாக இருக்கிறார். தாயாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே இந்த திருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், இன்றைய காலகட்டங்களிலே குடும்பங்கள் சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், யாரை கேட்டாலும் பிரச்சனை. குடும்பங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று தனி குடும்பங்களாக தாத்தா பாட்டியோடு இருந்த காலங்கள் எல்லாம் தாண்டி இன்று தனி குடும்பங்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மக்கள் தனிமையில் உழலக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது இன்று பக்கத்து வீட்டில் நடக்குது கூட தெரிய மாட்டேங்குது, அல்லது எய்த்த வீட்டில் என்ன யார் இருக்கானுங்க கூட அவங்க 2-3 நாள் வீட்டில் இல்லைன்னா கூட நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை, தனிமையில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில், விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு விசுவாசம் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். இன்று இறைவனை பின்பற்றுகிறோம் என்ற நம்பிக்கையில் எத்தனை பேர் கடவுளுடைய விசுவாசத்தில் ஆழமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளிலே, துன்பத்தின் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுத்திருக்கிறேன் என்பதை தாண்டி நான் தாய்மையோடு ஒரு தாயை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், தாயாக இருந்து உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அன்னையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்று தாய் திருச்சபையானது திரு அவையின் அன்னை என்று சொல்லி திருச்சபை கொண்டாடுகிறது என்றால், திருச்சபையிலே கன்னிமரியால் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஆழமாக நம்பக்கூடியதாக இருக்கிறது. 1964 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் போது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் மரியாவை அதிகாரப்பூர்வமாக திருச்சபையின் தாய் என்று பிரகடனம் செய்யக்கூடியவராக இருந்தார். இது திருச்சபையின் தாய் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் திருச்சபையை வழிநடத்தக்கூடியவராக திருச்சபையினுடைய தாயாக இருந்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை அடிக்கோள் காட்டி, இதோவும் தாய் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடரிடத்தில் தன்னுடைய தாயை கொடுத்ததை சுட்டிக்காட்டி திருச்சபை அனைத்து மக்களுடைய தாயாக இருந்து திருச்சபையினுடைய தாயாக இருந்து வழிநடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருந்தார். பின்னர் 2018ஆம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருச்சபையினுடைய தாய் அல்லது திரு அவையினுடைய அன்னை என்கின்ற ஒரு விழாவை நினைவு நாளாக உலகளாவிய அளவிலே கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு, அந்த நாளை தான் பெந்தகோஸ்துக்கு பிறகு வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். காரணம், ஏன் பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பிறகு இந்த திருச்சபையினுடைய அன்னை அல்லது திருச்சபையினுடைய தாய் என்கின்ற ஒரு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாக ஒரு விளக்கத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பெந்தகோஸ்து விழாவிலே அந்த சீடர்கள் பயந்திருந்த சூழலிலே, அவர்கள் அடைபட்டிருந்த காலகட்டத்திலே கன்னிமரியால் அவர்களுக்கு துணையாக இருந்து தூய ஆவியை பெறுவதற்கு ஒரு வழிவகையாக இருக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை இன்று இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை அல்லது திருச்சபை தொடங்கிய அந்த நாளிலே, அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு அடுத்த நாளிலே இந்த திருச்சபையின் தாய் திரு அவையினுடைய அன்னை என்கின்ற ஒரு விழாவையும் நாம் கொண்டாட வேண்டும். காரணம், சீடர்களுக்கு உடனிருந்து அவர்களை வழிநடத்திய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாக உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு பிறகு வரக்கூடிய இந்த திங்கட்கிழமையிலே, அதாவது இன்று, நாம் இந்த திரு அவையின் அன்னை என்று சொல்லி கன்னிமரியாளுக்கு மகுடம் சூட்டி விழா கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த ஒரு நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்குமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. கீழ்ப்படியாமையினால் உலகத்திற்கு வந்த முதல் பாவத்தின் விளைவாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. திருச்சபை தந்தையர்கள் மரியாளை புதிய ஏவாளாக சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால் பாவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். பாவத்தை இந்த உலகத்திற்கு இந்த பாம்பினுடைய செவிசாய்த்தலின் வழியாக, பாம்பிற்கு செவிமடுத்தலின் வழியாக மனித மீழ்ச்சிக்கு ஒரு பங்காளியாக இந்த ஏவாள் இருக்கக்கூடியவராக இருந்தால், ஆனால் கன்னிமரியால் கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக, வானத்துதருக்கு செவிமடுத்து ஆம் என்று சொல்லி அந்த கடவுளுடைய மீட்பை இந்த உலகிற்கு கொண்டு வரக்கூடியவராக, மீட்பினுடைய ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக கன்னிமரியால் இருப்பதால்தான் கன்னிமரியாளை புதிய ஏவாள் என்று சொல்லி திருச்சபையின் தந்தையர்கள் மகுடம் சூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமையினால் ஏவாள் இழந்ததை மரியா விசுவாசத்தின் மூலமாக மீட்டெடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். கன்னிமரியால் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அதை மீட்டெடுத்து வளர்க்கெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். குஸ்தாவோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட், உளவியலாளர், ஒரு அழகான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கு மாணவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் அழைத்து அவர்கள் கையிலே ஒரு முடிச்சுக்களால் ஆன ஒரு ரிப்பனை எல்லோரு கையிலும் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த மாணவர்களிடத்திலே இந்த முடிச்சுக்களை எல்லாம் நீங்கள் கடினப்பட்டு எல்லோரும் சரி செய்ய வேண்டும், ஒரு அழகானதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த முடிச்சுக்கள் நிறைந்த அந்த ரிப்பனை அந்த மாணவர்களிடத்திலே கொடுக்கிறார். இந்த மாணவர்கள் எல்லோரும் தங்களால் முயன்ற அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டுக்கொள்ளலாம், உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த முடிச்சுக்களை அவிழ்க்கலாம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்கிறார். உடனே இந்த மாணவர்கள் எல்லோரும் ஓடி சென்ற இடம் அவர்கள் தாயிடத்திலே சென்று அந்த முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்ப்பதற்கான ஒரு வழியை அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தாயும் சேர்ந்து உதவி செய்து, அந்த மாணவரும் தாயும் சேர்ந்து அந்த முடிச்சுக்களை எல்லாம் சரி செய்து அழகான ஒரு ரிப்பனாக, பளபளப்பான ஒரு ரிப்பனாக அவர்கள் ஆசிரியரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது அந்த ஆசிரியர் அழகாக சொல்கிறார், உங்களுக்கு பிரச்சனைகள் அல்லது வேதனைகள் அல்லது உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலைகள் உங்களிடத்தில் இருக்கிற போது எப்படி நீங்கள் இந்த ரிப்பனை சரி செய்வதற்கு உங்களோட தாயிடத்தில் சென்று நீங்கள் சரி செய்து கொண்டீர்களோ, அதுபோல உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான மன சோர்வுகள் இவற்றையெல்லாம் உங்கள் தாயிடத்திலே சென்று நீங்கள் சொல்லி அதை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உளவியலாளர் அழகான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டி ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடியவராக இருந்தார். அதை இன்று நாம் இப்போது யோசித்து பார்க்கிற போது, இன்று பலருடைய வாழ்வு பல்வேறு நேரங்களிலே முடிச்சல்களால் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே கோபம், போதை பழக்கத்திற்கான அடிமைகள் அல்லது பொறாமை அல்லது குடும்ப சச்சரவுகள், பிரச்சனைகள், நம்பிக்கையின்மை என்று சொல்லி பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகளில் இன்று நாம் தவித்து கொண்டிருக்கிற போது குணமாக்க, புதுப்பிக்கப்பட நாம் ஒவ்வொருவரும் கன்னிமரியாளை நோக்கி ஓடச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிடம் அன்னை மரியாள் எப்போதும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் கன்னிமரியாளின் வழியாக இயேசுவிடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் எப்போதும் நிறைவை காணக்கூடியவர்களாக, இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் சுலபமாக வெளிவரக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தியிலே சிலுவையில் நிற்பதற்கு, அவர் அருகிலே நிற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் கன்னிமரியாள் இயேசுவின் சிலுவை அடியில் நிற்கக்கூடியவளாக இருக்கிறார்.
சீடர்கள், இயேசுவோடு பயணித்தவர்கள் பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலான சீடர்கள் அங்கு இல்லை. ஒருவர் மறுதலித்து விட்டார், ஒருவர் காட்டி கொடுத்து விட்டார், ஒரு சிலர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார்கள் அல்லது பிடித்து சென்று அவரை சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் சிலுவை அருகிலே நிற்கக்கூடியவளாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தைரியம் வேண்டும்! தாய்மார்களுக்கு தெரியும், தவறு செய்யாத ஒரு பிள்ளையை குற்றப்படுத்துகிற போது அந்த தாயினுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளாகக்கூடியதாக இருக்கும். ஆனால் கன்னிமரியாள் இயேசுவுக்கு துணையாக சிலுவை அடியிலே தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார். வேதனையை நினைத்து பாருங்கள். இது பெற்றோர்களுக்கும் தாய்க்கும் தெரியும் அந்த வேதனை எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும். தவறு செய்யாத ஒரு மகன் துன்பப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது, கேவலப்படுத்தப்படுகிற போது, இறக்கின்ற போது மரியாள் ஓடிவிடவில்லை. மாறாக சிலுவை அடியில் தைரியமாக இயேசுனுடைய துன்பத்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். இந்த உலகத்தின் மீட்பிற்கு தன்னை ஆம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, அந்த மீட்பை முழுவு செய்வதற்காக அவர் முழுமையாக இயேசுவின் அருகில் பங்கெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவினுடைய பங்காளியாக மாறக்கூடியவளாக இருக்கிறார். இயேசுவுக்கு துணையாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். ஒரு கிராமத்திலே ஒரு இளைஞன் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு அல்லது வேதனைகளுக்கு மத்தியிலே மதுவுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, சூதாட்டத்தின் வழியாக அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தான் சம்பாதித்து வைத்த அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் சம்பாதித்து வைத்த எல்லா விதமான சொத்துக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த இளைஞனை. காரணம், அவன் எல்லா விதமான தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி அவன் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் மீது அனைவரும் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. எப்படி இருந்தவன், எப்படிப்பட்ட இளைஞனாக இருந்தவன், எப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் இந்த ஊருக்கு செய்து கொண்டிருந்தவன், இன்று எப்படி மதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகி தன்னுடைய பிறருடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவனுடைய தாய் மட்டும் அவனுக்காக ஜெபிக்கக்கூடியவளாக இருந்தார். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் என்னுடைய மகன் மனமாறக்கூடியவனாக இருப்பான். அமைதியாக ஜெபித்தார். அவனை அந்த மகனை எல்லோரும் திட்டுகிற போதும் கூட, எல்லோரும் வசை பாடுகிற போதும் கூட, எல்லோரும் அவனை கேவலமாக பேசியது போதும் கூட, தாய் மட்டும் என்னுடைய மகன் எப்படியாவது மனம் மாறக்கூடியவனாக இருப்பான், மனம் மாறுவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். கன்னிமரியாளிடத்திலே தினமும் மெழுகுதிரி ஏற்றி வைத்து முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவளாக இருந்தார். பல ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய மகன் முழு மனமாற்றம் அடையக்கூடியவராக இருந்தார். எப்படி மாறினார் என்பது அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் முழுமையான ஒரு மாற்றத்தை அடையக்கூடியவனாக இருந்த அந்த ஊருக்கு மீண்டும் பழையபடி பல்வேறு விதமான உத்தியோகியமான எல்லா விதமான காரியங்களையும் அவன் அந்த ஊருக்கு செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு இளைஞனாக மாறக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு பத்திரிகையாளர் அவனிடத்திலே வந்து, எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் உங்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தீர்கள்? நீங்கள் தவறு செய்து கொண்டிருந்த போது அல்லது இப்போது உங்களை நெகிழ வைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டபோது அந்த மகன் அழகாக சொல்கிறான், என்னை எல்லோரும் திட்டினார்கள், என்னை யாரும் நம்பவில்லை, என்னை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் என் தாய் கண்ணீரில் இருந்தும் ஜபங்களில் இருந்தும் என்னால் தப்பிக்க முடியவில்லை. அவள் அழுத ஒவ்வொரு அழுகைக்குமான ஜபங்களுக்குமான பலனை தான் இன்று நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். இதுதான் தாய்மை. தாய் என்பவள் ஒருபோதும் நாம் துன்பத்தில் இருக்கிற போது, வேதனைகளில் இருக்கிற போது, பிரச்சனைகளில் இருக்கிற போது நம்மை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு பெண்மணி அல்ல. மாறாக தாய் என்பவள் நம்மை எப்போதும் அரவணைத்து, நம்மை தோல்வி உறுகிற போதும் கூட, நாம் எப்போதும் பிரச்சனைகளில் நாம் சிக்கிக்கொள்ளி தவிக்கின்ற போதும் கூட நம்மை எப்போதும் உடனிருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவள் தான் தாய் என்பவள். அதுதான் கன்னிமரியாள் இயேசுவின் சிலுவை அடியில் நின்று, இயேசு தோல்வியுற்று விட்டார்,
என்று சொல்லி அவரை விட்டு ஓடிவிடவில்லை. மாறாக இயேசுவின் தோல்வியிலும் பங்கெடுக்கக்கூடியவராக, அந்த தோல்வியை இயேசு வெற்றியாக மாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே மீட்பின் திட்டத்திலே அவள் பங்கெடுக்கக்கூடியவளாக இருந்தார். இன்றைய திருவிழா நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியும் இதுதான். துன்பத்திலும் விசுவாசத்துடன் இருப்பதற்கு கன்னிமரியாள் நம் அனைவரின் அன்னை, திருச்சபையினுடைய அன்னை, ஜெபிக்கும் தாய், நம் அருகில் எப்போதும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மரியா இயேசுவின் அருகில் நின்றது போல நம்முடைய நோய்களில், நம்முடைய வேதனைகளில், நம்முடைய துன்பங்களில், நம்முடைய கஷ்டமான காலங்களில், நம்முடைய மன சோர்வடையக்கூடிய நேரங்களில் கன்னிமரியாள் நம் அருகில் இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். நம்மை எப்போதும் வழிநடத்தக்கூடியவளாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறார். கன்னிமரியாளுடைய பிரசன்னம் நமக்கு எப்போதுமே சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை பாதையிலே கன்னிமரியாள் இயேசுவை சந்தித்த போது கூட கன்னிமரியாள் இயேசுவினுடைய கண்களை பார்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவோடு பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, உடனிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, ஒரு தாயாக வழிநடத்தக்கூடியவராக இயேசுவோடு இருக்கக்கூடியவராக இருந்தார். கானாவூர் திருமணத்திலே மரியா அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னவர், கல்வாரியிலே இயேசு இதோவும் தாய் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கானாவூரிலே இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னவர் மரியாள். அதே மரியாளை கல்வாரியிலே இயேசு இதோவும் தாய் என்று சொல்லி நம்மிடத்திலே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கானாவூரிலே மரியா மக்களை இயேசுவிடம் வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். கல்வாரியிலே இயேசு மரியாவை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு செவி சாய்த்தல் மற்றும் மரியாளோடு பயணித்தல் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக யதார்த்தமான ஒரு பாடமாக இந்த தாய் திருச்சபை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிற போது கன்னிமரியாள் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். யாரிடத்தில் இயேசு தன்னுடைய தாயை ஒப்படைக்கக்கூடியவராக இருந்தார்? இயேசுவனுடைய அன்பு சிலரிடத்திலே. நாம் இறைவனுக்கு செவி சாய்க்கிற போது கன்னிமரியாள் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. இன்று இயேசு சிலுவையிலிருந்து நம் ஒவ்வொருவரிடமும் பேசக்கூடியவராக இருக்கிறார். இதோவும் தாய் என்று சொல்லி கன்னிமரியாளை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மரியாள் தொலைவில் இல்லை, அவள் நம் தாயாக இருந்து நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவளாக இருக்கிறார். நமக்கு பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்மை வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் செல்கிற இடங்களிலெல்லாம் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் பாதுகாவலியாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை கிறிஸ்துவிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவளாக இருக்கிறார். நாம் அனைவருக்கும் திரு அவையினுடைய அன்னையாக இருக்கக்கூடிய கன்னிமரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பையும், நம்முடைய குடும்பங்களுக்கு அரவணைப்பையும், நம்முடைய குடும்பங்களுக்கான தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய கன்னிமரியாளாக தாயாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற அந்த அன்னையிடத்திலே இயேசுவுக்கு செவிமடுத்து நம்மை நாமே முழுமையாக ஒப்படைத்து கன்னிமரியாளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நாம் உருமாற்றிக்கொள்வோம். நாம் புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருப்போம். கன்னிமரியாள் நமக்காக எப்போதும் பரிந்து பேசி நம்மை எப்போதும் இறைவனிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவளாக, நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக, நம்மோடு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து நம்மை பாதுகாப்பார். நாம் வாழ்வடைவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென். விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். ஏரியா விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவாய். உன்னொளி துழங்க தன்னை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை இறைவாயேற்பாய் எம்மை. இதோ
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்தோடு அவரோடு ஒன்றிணைந்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்துரைப்பதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை கலக்கமில்லாமல் தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்று மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்று கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் தம் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரிடம் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பாள் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையின் உமது பெயர் தூயது என போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் குரலும் திறக்கும் நம்மை. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணைப்பாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றுதலால் எல்லா மக்களினங்களுக்கு கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய். உரிமை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதக்கு துணையாய் நின்றிடுவாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும்
மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவில் மலரும் வாழ்வாக உண்மை வழியை காட்டிடுவாய். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் சிறந்தவள் நீ, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, எம் அன்னையே வாழ்க வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, எம் அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் சிறந்தவள் நீ, மாமரியே நீ வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.